வாயிலேயே பேசுனீங்கல்ல, நான் வந்து நான் கிழிச்சு தச்சிருவேன்னு. கையெழுத்தை போட வேண்டியதானே டப்புன்னு எல்லா டாஸ்மாக் கடையை மூடுங்க. 10 ரூபா எந்த நாய்க்கு போகுதுன்னு கேளுங்க. பாட்டுலாம் பண்ணாரு, பாட்டிலுக்கு 10 ரூபாய் அப்படின்னு பண்ணாரு. ஆமா, இப்ப இது யாரு? இந்த பாட்டில் யாருக்கு போகுது? விஜய்க்கு போதா இல்ல வேற யாருக்கு? அஜித். இந்த கையெழுத்து மண்ணாங்காட்டிய மாங்காயை வந்து ஒரு எல்லாத்துலேயும் போட்டுக்கிட்டு டாஸ்மாக் அனைத்தையும் மூடுறோம் சொல்லி ஏன் போடுது? எல்லாமே டுபா கொடுத்துட்டு உதயநிதி ஸ்டாலின் வந்து ரீல் ஆட்சி பண்ணாதீங்க, ரியல் ஆட்சி பண்ணுங்க அப்படின்னு விமர்சிக்கிறார். இந்த மாதிரி விமர்சனங்கள் சட்டப்பேரவையில வந்து சரிதானா சார்? ஏமா அது ரியலாக இருக்கும்போது வர ரீல் பற்றி பேசி தானே ஆகணும். அப்புறம் எந்த மாதிரி விமர்சனம் பண்ணணும்? கண்ணே மணியன் கொஞ்சம் ஓட்டு போட்ட மடையர்கள் இருக்காங்க, கூமுட்டைங்க. அந்த கூமுட்டைங்களுக்கு இன்னும் நிறையா இது இருக்குது, அதுங்களுக்கு எதுவுமே தெரியாது. இன்னும் தொடர்ந்து அந்த கூமுட்டைகள் பல விஷயத்தை நாகரிக அரசியலை வந்து பண்றாரு தாவேக தலைவர் விஜய் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. பிச்சைக்காரனுக்கே வந்து 2 நாளைக்கு சோறு இருந்துச்சுன்னா அவன் திமிராக தான் உட்காந்துருப்பான். அடுத்த நாள் காலியானதுக்கப்புறம் அம்மா தையன் தட்டி கட்டணும். இந்த மாதிரி தான் நாகரிக அரசியல். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace Engineering with specialization in unmanned aerial vehicle. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஜோசப் விஜய் அவர்கள் வந்து முதல்வராக வந்து முதல்வர் சீட்டில் உட்கார்ந்துருக்காரு. உட்கார்ந்த உடனே 3 கையெழுத்து போட்டிருக்காரு. 500 யூனிட் மின்சாரம் வந்து அந்த தொடர்பானது, சிறப்பு பெண்களுக்கான ஒரு விஷயம், 3வது வந்து ஒரு விஷயம்னு சொல்லி 3 விஷயங்கள் போட்டிருக்காரு. அதன் பிறகு 717 மதுக்கடைகளை மூடணும்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி விஷயங்களை எப்படி பார்க்குறீங்க? இது இழிச்சவாயில மேலும் இழிச்சவாயின் ஆகிறது தான். நல்ல திட்டங்களா தானே சார் கொண்டு நல்ல வந்திருக்காரு? திட்டம் தான்மா, நல்ல திட்டம் தான். எத்தனை 2 மாதத்துக்கு உங்களுக்கு 200 யூனிட் கொடுத்தா நல்ல திட்டமா அது? நீங்களே சொல்றீங்க நல்ல திட்டம்னு. 712 கடையை மூடின, அதாவது இப்போ சிஎம் ஆகிட்டார், நம்ம ரொம்ப சசியமாக பேச முடியாது. அந்த கையெழுத்து மண்ணாங்காட்டிய மாங்காயை வந்து ஒரு எல்லாத்துலேயும் போட்டுக்க வேண்டியது, டாஸ்மாக் அனைத்தையும் மூடுறோம்னு சொல்லி ஏன் போடல? எல்லாமே டுபா கொடுத்துட்டு வேலை தான். இல்லை, அவர் வந்தால் எல்லாத்தையும் மூடுறேன்னு தானே சொன்னார். ஆனால் ஏன் கையெழுத்து போட ஏன் அங்கே போடல? எல்லாத்தையும் மூடுறேன்னு சொல்லி 712 கடை என்ன கணக்கு? முதல்ல எல்லாத்தையும் மூட வேண்டியதானம்மா. பள்ளிகளில் மத போதக இடங்கள்ல அதில் மூடிட்டு அதுக்கப்புறம் படிப்படியாக மூடலாம்னு நினச்சிருக்கலாம் இல்லையா? இது என்னம்மா கதை இது? என்ன படிப்படியாக மூட வேண்டிய அவசியம் என்ன? உடனே இழுத்து மூடுற உடனே மூட வேண்டியதானே? படிப்படியாக என்னத்தை மூடுறீங்க? நீங்கள் தானே முதலமைச்சர். வாயிலேயே பேசுனீங்கல்ல, நான் வந்து நான் கிழிச்சு தச்சிருவேன்னு. கையெழுத்தை போட வேண்டியதானே டப்புன்னு எல்லா டாஸ்மாக் கடையை மூடுன்னு சொல்லி போட சொல்லுங்க பார்ப்போம். அடுத்த நாளே கவுத்து விட்டுருவாங்க. அதாவது ஓட்டு போட்ட மடையர்கள் இருக்காங்கல்ல, கூமுட்டைங்க. அந்த கூமுட்டைங்களுக்கு இன்னும் நிறையா இது இருக்குது, அதுங்களுக்கு எதுவுமே தெரியாது. இன்னும் தொடர்ந்து அந்த கூமுட்டைகள் பல விஷயத்தை சந்திக்க தான். என்ன மாதிரியான விஷயங்கள் இப்போ இதுதான் கையெழுத்து போட வேண்டியதானே? இப்போ டாஸ்மாகில் இப்போ இன்னைக்கு 10 ரூபா வாங்குறான். யாருக்கு? செந்தில் பாலாஜிக்கு வாங்குறானா, விஜய்க்கு வாங்குறானா? எதுக்கு வாங்குறான்? அதெல்லாம் கேட்க மாட்டீங்க நீங்கள். ஒரு நியூஸ் போடுங்க பார்ப்போம். இப்போ போய் செக் பண்ணி எடுத்து போடுங்க, போட மாட்டீங்க. அது உங்களேன்னு சொல்லலை, நான் பொதுவாக சொல்கிறேன், மீடியாவை சொல்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் 10 ரூபா கூட தான் வாங்கிட்டு இருக்கேன். இல்ல, இவர் ஆட்சிக்கு வந்தா அதெல்லாம் நடக்காதுன்னு சொன்னாரு. இப்ப நடந்துட்டு உட்கார்ந்ததுக்கு அப்புறமா கேமரா எடுத்து போய் பாருங்கம்மா, கேளுங்கம்மா, எந்த நாய்க்கு போகுதுன்னு அந்த காசு. இந்த 10 ரூபா எந்த நாய்க்கு போகுதுன்னு கேளுங்க. பாட்டுலாம் பண்ணாரு, பாட்டிலுக்கு 10 ரூபாய் அப்படின்னு பண்ணாரு. ஆமா, இப்ப இது யாரு? இந்த பாட்டில் யாருக்கு போகுது? விஜய்க்கு போகுதா இல்ல வேற யாருக்கு? அஜித்துக்கு போகுதா? யாருக்கு போகுது? நீங்களோட இது என்னன்னா, அவர்கள் வாங்கிட்டு இருக்காங்க, அதை ஆட்டையை போட்டு நம்ம திருடி இப்போ இது பண்ணணுன்றது தான். புரியுதா உங்களுக்கு? அவர் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றீங்களா? அவர் எடுத்துக்கணுமா? இவங்க கொள்ளையடிக்கிறதுக்குமா? தாவேக்கான்ற கட்சி ஏற்கனவே அந்த கட்சி கொள்ளையடிச்சுன்னு வச்சுங்க. இப்போ ஏற்கனவே அந்த கட்சி அதிமுக அடிச்சுன்னா அதிமுக அடிச்சுன்னா இப்போ தாவேக்கா அடிக்கிறது தான். இல்ல, மக்கள் மாற்றத்தை விரும்பி தான் இந்த கட்சியை தேர்ந்தெடுத்தாங்க. இவங்க மாற்றம் கொடுப்பாங்க. ஆமா, மாற்றம் தான். அவனுக்கு போகிற காசு இவங்களுக்கு போகுது, மாற்றம் தானே. செந்தில் பாலாஜி போகிற காசு இவருக்கு போகுதுல்ல, அது மாற்றம் தானேம்மா, மாற்றம் தானே அது. இப்போ அவருடைய செய்தி தொடர்பாளரா ரத்தன் பண்டிட் வெற்றிவேல் அவர்களை வந்து நியமிச்சிருக்காங்க. அதுக்கு வந்து சட்டப்பேரவையிலையும் சரி, சமூக ஊடகங்களையும் சரி, பெரும் கண்டனம் வந்து எழுந்திருந்தது. ஏன் சார் இந்த பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? ஏன் வந்திருக்கு அப்படின்னா, அப்புறம் இந்த மாதிரி ஆட்கள் மாறும்போது வரத்தான் செய்யும். யார் மாறும்போது சொல்றீங்க? ஆமாம், இந்த மாதிரி கொள்கையற்ற ஒரு டுபாக்கூர் கூட்டம் வந்து கையில் அதிகாரம் போகும்போது இதெல்லாம் வரத்தாமல் செய்யும். லட்சியங்கள், கொள்கைகள், இது என்ன இதுன்றதெல்லாம் எதுவுமே தெரியாத ஒரு கூட்டம் ஆட்சிக்கு வரும்போது, கையில் அதிகாரம் வரும்போது இதெல்லாம் நடக்கதான் செய்யும். இல்லை, அது ஒரு அவங்களை ஆதரிக்கிறவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு பக்கம் அவருடைய தொழில் அது ஜோசியம் பார்க்குறது. நானே அதான் சொல்லியிருக்கேன், அது ஒன்றும் தப்புன்னு நான் சொல்லுவேன். நான் என்னைய பொறுத்தளவுக்கு அது கரெக்டு தான். அதன் பண்ணிட்டு போடுறது தப்புன்னு நான் சொல்லலை. ஏன்னா அது அவர் தொழில். ஓகே, அதை விட கேடு கட்டவன், கேவலமானவன், கஞ்சா வித்து ஜெயிலுக்கு போனவன்லாம் போடும்போது அவரை போடுறது தப்பு கிடையாது. இப்போ அந்த உத்தரவு வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கு. ஏன் அது வந்து பின்வாங்கணும் அப்படின்னு பயந்துட்டு தான் கூட்டணியில் இருக்கவங்கலாம் எதுக்குறாங்கன்றதுக்காக. விஜய் வந்து ஒரு தில் இல்லாத ஒரு ஆள்மா, புரியுதா அவங்களுக்கு? அவர் வந்து வந்துட்டார்,
அதிகாரத்துக்கு வந்துட்டாரே தவிர நான் இப்போ ஜெயலலிதா மாதிரியோ இல்லை கலைஞர் மாதிரியோ இதெல்லாம் காதிலே வாங்க மாட்டாங்க. ஜெயலலிதாவாக இருந்தால் அப்படி தான் போடுவேன். இன்னும் 2 ஜோசியரை கூப்பிட்டு அவர் செயலாளர்னா அவர் பொருளாளர்னு போட்டு விட்டு போயிடும். புரியுதா அவங்களுக்கு? இது வந்து வீக்னஸ். இதில் மெஜாரிட்டி இல்லை, கூட இருக்கவங்களே சொல்கிறாங்க அப்படிங்கும்போது மாற்றிடுவாப்பில்ல. அதனால் விஜய்க்கு வந்து ஒரு சிறத்தன்மையான மைண்டும் கிடையாது, ஒரு ஸ்ட்ராங்கான எபிலிட்டியான ஒரு இதுவும் கிடையாது. இல்லை இப்போ தான் வந்திருக்காரு, அதனால அந்த முடிவு வந்து கொஞ்சம் தடுமாற்றமாக எடுத்துட்டாரு, அதுக்கப்புறம் பின்வாங்கிட்டாருன்னு எடுத்துக்க முடியாது. இப்போ தண்டவாளத்தை கிராஸ் பண்ணுறீங்க, ஒரு செகண்டு வந்து முடிவை தப்பாக எடுத்துட்டாருன்னா அவங்க உயிர் போயிடும்ல. உயிர் போயிடுமா இல்லையா? பைக்கில் போகிறீங்க, ஒரு செகண்ட் அப்படின்னு விட்டிங்கன்னா என்ன ஆகும்? ஐயோ புதுசாக பைக் வாங்கியிருக்காரு, என்ன லாரியை வச்சு ஏற்றிட்ட, திருப்பி சரி பண்ண சொல்ல முடியும்? அப்போ இதெல்லாம் இருக்கவெல்லாம் இழிச்ச வேணாம், உனக்கு ஒன்றும் தெரிலன்னு தான் எல்லாருமே சொல்கிறாங்க இல்லை அப்படின்ற மாதிரி தான் பேசுவாங்க. நான் சொன்னேன்னு போட்டுறாதீங்கம்மா, விஜய்க்கு ஒன்றும் தெரிலன்றது தான் எல்லாரும் சொல்கிறாங்கன்றது தான் அந்த இது தான் நான் சொல்கிறேன். புரியுதா உங்களுக்கு? அந்த இடத்துலயே எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் வந்து ரீல் ஆட்சி பண்ணாதீங்க, ரியல் ஆட்சி பண்ணுங்க அப்படின்னு விமர்சிக்கிறார். இந்த மாதிரி விமர்சனங்கள் சட்டப்பேரவையில் வந்து சரிதானா சார்? ஏம்மா அது ரியலாக இருக்கும்போது வர ரீல் பற்றி பேசி தானே ஆகணும். அப்புறம் எந்த மாதிரி விமர்சனம் பண்ணணும்? கண்ணே மணியன் கொஞ்சம்ன்றீங்களா? இல்லை அது அந்த மாதிரி பேசுறது கரெக்டு தான். அந்த அணுகுமுறை என்ன கரெக்ட் தான். பேசினார் அவர்னா? அசிங்கமாக ஏதாவது அஞ்சு விட்டாரா? ஒன்றும் சொல்லல. ரீல் ஆட்சின்னு தானே சொல்கிறார். இதில் என்ன இருக்குது? பெரும்பான்மை இல்லாமல் எங்களுடைய கூட்டணி கட்சி தயவில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து தான் ஆட்சி அமைச்சிங்க அப்படின்லாம் வந்து பேசியிருக்காரு. இந்த மாதிரி விஷயங்கள் எப்படி பார்க்கறீங்க? ஆமாம், அப்புறம் பேச தானே செய்வார். அவங்க தயவில் தானே இருக்குது. அப்போ நீங்கள் என்ன சொல்வீங்க? சாதாரண மனுஷன் என்ன சொல்லுவேன்? என் தயவில் தாண்டா இருக்கிறேன், என் சோத்தை தின்னுட்டு மண்டைய ஆலயம் பாரு அப்படிங்கும் போது என்ன ஆகணும்? ஒன்று அவனை அடிச்சிடுவான், இல்லைன்னா மானம் கட்டவனே உன்னோட தயவை எனக்கு தேவையில்லைன்னு தூக்கி போடுவான். சாதாரண மனுஷனாக இருந்தால். மாமனிதர்கள் அப்படி செய்ய மாட்டாங்க. அவர்களுக்கு வந்து அந்த இதெல்லாம் இருக்குது. இப்போ அதிமுக ஆதரவு தருது அப்படின்னும் போது திமுக கூட்டணியில இருந்து போனவங்க அவங்க வந்து போனாலும் பிரச்சனை இல்லை தானே சார் உங்களுக்கு? யாருக்கு? தாவேக்காக்கு. ஏம்மா நிமிஷத்துக்கு நிமிஷமாக மாற்றுவீங்க. புரியுதா? இப்போது ஒரு பையன் கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா கூட பிடிக்கலன்னா கூட அதுக்கு போட்டு ப்ரொசீஜருக்கு டைவர்ஸ் ஆகணும், கொஞ்ச நாள் இருக்கணும். அவங்க கோர்ட்டில் 6 மாதம் டைம் கொடுப்பான். அது வரைக்கும் இருந்து தானே பிரிஞ்சு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணுவாங்க. பார்த்தவொடனே இப்போ ரோட்டில் போயிட்டுருக்கா, ஒருத்தர் கல்யாணம் பண்ணியிருக்கான், அவ்வளோ பிடிச்சிருக்குன்னு டப்புன்னு அவளுக்கு பிடிச்சி தாலி கட்டிட முடியுமா? இல்லை அவங்க கல்யாணம் பண்ணிடுவாங்களா? எல்லாத்துக்கும் ஒரு ப்ரொசீஜர் இருக்குல்ல. இந்த மாதிரி உடனே துரத்தி விட முடியாதுல்ல. தேவைக்கு கூப்பிட்டீங்க, உடனே துரத்தி விட முடியாது. கொஞ்ச நாள் கழிச்சு அவங்களே வெளியே வந்தாலும் இல்லை இப்போ அதிமுக வந்து இவங்க வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதெல்லாம் வரமாட்டாங்க. அரசியலில் அதுக்கு எதுக்கு தேவை? அதிமுக அண்ணன் தீண்டத்தகாதவர்கிட்ட அதுலேருந்து பிரிஞ்சு தான் வந்துடுறாங்கல்ல. ஓகே, அதில் ஒரே ஒரு வார்த்தை சேர்த்தா போதும். என்ன வார்த்தை? அதாவது பிஜேபிக்கும் எங்களுக்கு ஆகாது, பிஜேபி எங்களுக்கு பிடிக்காது, நாங்கள் வேணான்னு சொன்னோம், எடப்பாடி தான் பிஜேபி ஆள் அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ இவங்க தூய்மையானவங்கன்னு சேர்த்துக்குவாங்க. ஓகே, ஏன்னா ஏற்கனவே வந்து திமுக கூட்டணியிலேருந்து போனவங்க மீது ஒரு விமர்சனம் இருக்குது. இல்லை அவரை விமர்சனம் பண்ணாங்க, விஜயை வந்து அவ்வளோ தாக்குனாங்க, ஆனாலும் ஜனநாயக ரீதியாக வந்து நாங்கள் ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லி போயிருக்காங்க. இது சரிதானா? ஒரு பக்கம் இவங்க கொடுக்காமலே இருந்திருக்கலாம், மீண்டும் வந்து கவர்னர் ஆட்சியை வந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு விமர்சனம் இவங்க மேலே இருக்கு. கவர்னர் ஆட்சி வந்துருக்கலாம்னு யாருமே ஆசைப்பட மாட்டாங்க. இல்லை ஜோஹோ நிறுவனர் கூட அதுதான் வந்து பேசியிருக்காரு, கவர்னர் ஆட்சி வந்திருக்கலாம் மறுபடியும். அவர் யார்? அவர் ஜோஹோட நிறுவனர். அவர் என்ன யார்? அவர் இல்ல ஒரு தனி மனிதனா ஒரு கருத்து வைக்கிறப்போ இவரும் இப்படி பேசியிருக்காரு. அவர் யாருமா விளம்பரம் கொடுக்குறாருன்றதுக்காக நீ இப்போ அவர் பேரை சொல்கிறீங்களா? அவர் அரசியல் யார்? அந்த ஆள் ஒரு பிஸ்னஸ் மேன், அவ்வளோதான். அந்த மாதிரி நூற்றுக்கணக்கான பிஸ்னஸ் மேன் தமிழ்நாட்டில் இருக்கான். அவர் என்ன பெரிய அரசியல் கருத்து இவரா? நம்ம அரசியல்ல சொன்னவங்களை மட்டும் விவாதிக்கிறது இல்லையே சார். இப்போ அதே மாதிரி தான் வந்து அந்த ஆளில் யாருமா கருத்து சொல்கிறதுக்கு? அந்த ஆளும் ஒரு பிஸ்னஸ் மேன், அவ்வளோதான். பிஸ்னஸ் மேனை வச்சு நீங்கள் அது இது பண்ணுறீங்க. இந்த மாதிரி கருத்து அவர் சொல்லியிருக்காரு. அதுக்கு உங்களுடைய பார்வை ஒரு இல்லம்மா, அவர் யார்? பத்திரிகையாளரா உங்களுடைய பார்வை? அவர் ஒரு பிஸ்னஸ் மேன். அந்த மாதிரி 100 பிஸ்னஸ் மேன் தமிழ்நாட்டில் இருக்காங்க. அதெல்லாம் விசைச்செடி. அது அந்த விசைச்செடிக்கெல்லாம் வந்து யாரும் பதில் சொல்ல மாட்டாங்க, கண்டுக்கவே மாட்டாங்க. இல்ல நீங்க வந்து கவர்னர் ஆட்சி யாரும் விரும்பலன்னு இந்த மாதிரியும் விரும்புறவங்க இருக்கிறாங்க, இந்த மாதிரி சொல்லியிருக்காங்கன்றதுக்காக நான் ஒரு ஆள் விரும்புறதுக்காக கவர்னர் ஆட்சி கொடுக்க முடியுமா? தமிழ்நாட்டில் 7 கோடி பேர் இருக்காங்க. அதெல்லாம் விசைச்செடி அங்கேருந்து விதைக்கப்பட்டது. அந்த விதை வந்து அங்கேருந்து வந்த விதை. அதுக்கெல்லாம் யாருமே பதில் சொல்ல, யாருமே கண்டுக்கிறவே இல்லையாண்டாங்க. பிஸ்னஸ் மேன் ஏகப்பட்ட பேர் இருக்கு. இல்லை இதுக்குள்ளே போவோம் சார். மறுபடியும் இவங்க வந்து கவர்னர் ஆட்சி வரக்கூடாது அப்படின்றதுக்காக போனதா இவங்க வந்து சொல்றாங்க. அவங்க மேலேயும் சில விமர்சனங்கள் இருக்கு இல்லையா? இது எப்படி? எல்லார் மேலேயும் விமர்சனம் இருக்குதாம்மா செய்யும். எல்லார் மேலேயும் அவங்க ஒரு கருத்துக்கு போயிருக்காங்க. ஒரு காரணம் சொல்கிறது தான். புரியுதா? காரணம் சொல்கிறது தான். ஒருத்தர் ஒரு காரணம் சொல்லுவாங்க. காரணமே சொல்லாமல் போக முடியாதுல்ல. ஓகே, இப்போ இவர் வந்து அதிமுக விட்டு விலகி வர்றோம்னா அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க. நாங்கள் வந்து பிஜேபி கூட்டணி இல்லை அப்படின்ட்டு புனிதமானவர் ஆகிடுவாங்க. வேலுமணி தங்கமணிலாம் அவங்கள அப்படியே சேர்த்துக்கிறாரு விஜய். ஆமாம்மா இவங்க கிடையாது, எடப்பாடி தான் அப்படி
அப்படின்னு காட்டி கொடுத்துட்டு இந்த கூட்டம் அப்படி இவரோட வந்துடும். அவ்வளோதான், ஒரு வார்த்தை மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்டீங்கன்னா போதும். முதல்வரா பதவி ஏற்ற பிறகு எதிர்க்கட்சியில இருக்கக்கூடிய எல்லாரையும் போய் சந்திச்சிருக்காரு. நாகரிக அரசியலை வந்து பண்றாரு தாவேகா தலைவர் விஜய் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க ஒரு பக்கம்? இல்லை, கோமாளிகளும் இந்த இது இவங்களை வேணால் ஃபயர் விடுவாங்க. இல்ல விஜய் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த அணுகுமுறை இருக்கா சார்? ஏம்மா, அதாவது இப்போ எப்படி சொல்கிறது அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு பிச்சைக்காரனுக்கே வந்து 2 நாளைக்கு சோறு இருந்துச்சுன்னா அவன் திமிராக தான் உட்காந்துருப்பான். அடுத்த நாள் காலியானதுக்கப்புறம் அம்மா தாயின் தட்டியை தட்டுவான். அந்த மாதிரி தான் நாகரிக அரசியல்ன்றது. அதாவது ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, என்ன அப்படின்னா, கல் கிடைக்கிற வரைக்கும் நாயோட பேச்சுவார்த்தை நடத்துகிறது தான் அரசியல். அந்த ஸ்டைல் தான் அரசியல். யாரையும் நம்ம நாயின்னு சொல்ல எதுவும் சொல்ல. நாய் குழந்தை கடிக்க வருதுன்னா கல் கிடைக்கிற வரைக்கும் அந்த போன்னு சொல்லிட்டே இருப்பேன். டக்குன்னு ஒரு கல் கிடச்சிச்சின்னு வைங்க, எடுத்து ஒரே அடி தெரிச்சு ஓடிடுறது. அதுதான் அரசியல்லே நடக்கும். இப்படிதான் நாகரிக அரசியல்னுவாங்க, நாகரிகமற்ற அரசியல்னுவாங்க. அதே ஆளை மாற்றி பேசுவான், அதே ஆளை கூட்டணி இல்லைன்னுவான், அவனே வஞ்சிருவான், திருப்பி அவனே கூட்டணி கூப்பிடுவான், மூத்த தலைவர்னுவாங்க. புரியுதா? இதெல்லாம் அரசியலில் சகஜமான விஷயம். சட்டமன்றத்தில் எதிரெதிரே வந்து முகம் கூட பார்க்காத எதிர்க்கட்சி தலைவர் முதலமைச்சர் வீட்டுக்கு போன உடனே அவ்வளோ வாஞ்சியா வரவேற்கிறாரு. அது வீட்டுக்கு போனால் அவன் வெளியமா வரட்டி விட முடியும்? வீட்டுக்கு வந்தவங்களை எப்படி வரட்டி விட முடியும்? வீட்டுக்கு ஒருத்தர் வந்தாங்கன்னா வரட்டியாக விட முடியும். சட்டசபைன்றது வெளியில், அது வந்து ஒரு அலுவலகம் மாதிரி, அது வந்து ஒரு வார் நடக்கக்கூடிய இடம். அதில் அப்படி இருப்பாங்க. வீட்டில் வரும்போது எல்லாமே ஒரு நாடகம் தானம்மா. இப்போ இதே நாகரிகம், ஒருவேளை இந்த சொல்கிறவர்கள் இதே நாகரிகத்தோட வந்து பிஜேபி தலைவர்களை போய் சந்தித்தால் இதே மாதிரி சொல்வார்களா சார்? இல்லை அந்த மாதிரி போகிறதுக்கு தேவை வாய்ப்பு இருந்தால் போவாங்க, விஜய் போவாங்க. தேவை இருந்தால் இப்போ இதே இப்போ வந்து இப்போ இந்த மெஜாரிட்டி பத்தில் பிஜேபி ஒரு 40 சீட்டு ஜெயிச்சிருந்துச்சு அப்படின்னா அப்போ நீங்கள் வேறு மாதிரி சொல்லுவாங்க. ஓகே. அப்போ போகும் பட்சத்தில் கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு போறாரே அப்படின்ற மாதிரி விமர்சனம் வராதா? இல்லை அவரை ஆதரிச்சு கொள்கையே எதிரி தானம்மா அவருக்கு. கொள்கைன்னா என்ன கொள்கை? ஒரு பக்கம் பெரியாரை வச்சுக்கிறாங்க, இன்னொரு பக்கம் ஜோசியக்காரனை வச்சுக்கிறாங்க, இன்னொரு பக்கம் ஜப கூட்டத்தில் இருந்த ஆளை கூட்டு இடத்துல வச்சுக்கிறாங்க. அந்த ஆள் ஆமை நல்ல இல்லையான்னு சொல்லி உட்காந்து பைபிளில் 4 விஷயத்தை சொல்லிட்டு ஒருத்தரை நீங்கள் சபாநாயகர் நினச்சிடாதீங்க, அப்படி நினச்சிங்கன்னா நான் பொறுப்பு கிடையாது. அந்த மாதிரி ஒரு ஆளை வச்சுருக்காங்க. கிளி ஜோசியம் பார்க்குறவங்க வச்சுருக்காங்க. இதில் என்ன கொள்கை இருக்குது? புரியுதா? அந்த மாதிரி தான் கொள்கைன்றது சும்மா பேர் தான் கொள்கை. இப்போ மகளிர் உரிமை தொகை வந்து மறுபரிசீலனை செய்யப்படும், அதை பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கும் வந்து விமர்சனங்கள் ஒரு பக்கம் வந்துட்டு இருக்கு. அதை அப்படியே வச்சு தொடர்ந்து இருக்கணும். நீங்கள் 2500 ரூபாய் தருவேன்னு சொன்னீங்க, அந்த 1000 ரூபாயிலே மறுபடியும் மறுபரிசீலனை செய்கிறேன்னு சொல்கிறீங்களே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆமாம், இதெல்லாம் நம்ம இந்த ஆட்டையை போடுறதுக்காக முன்னாடி சொல்கிறது தாம்மா எல்லாமே. ஸோ வந்து அதெல்லாம் வந்து சகஜமான, இதெல்லாம் வந்து மனித இனத்தில் வந்து ரொம்ப சாதாரண விஷயம். ஏன்னா யதார்த்த வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். வந்து இந்த கோமாளிகளும் ஏமாளிகளும் இருக்கிற வரைக்கும். இப்போ அவர் இது வடிவேல் காமெடியில் சொல்லுவார்ல கஜேந்திரன், டேய் அவனை பகலில் பார்த்து ஏமாறுறீங்க, 6 மணிக்கு மேலே அவன் ரூபத்தை பார்த்தீங்கன்னா என்ன ஆகுன்னே தெரியலடா, உன் குடும்பமே நாசமாக போகுதுடா, அவனை போய் நம்பி போகிறீங்களடா அப்படின்னு சொல்லி அந்த பார்த்துருக்கீங்களா? விஜய் சொல்லுமா அந்த காமெடியில் வடிவேலை பட்டக்கட்டையெல்லாம் அடிச்சிருப்பாப்புல. 6 மணிக்கு மேலே ஆனோடனே பாதியில் வண்டி நிறுத்துவான் பாருங்க, இறங்கி இனிமேல் வண்டி வராதுன்னு. அந்த இதுதான் நீங்கள் இதில் பொருத்தி பார்க்கணும். சட்டப்பேரவையில் ஓட்டு போடுற வரைக்கும் அப்படி இருக்கும். ஓட்டு போட்டோடனே 6 மணிக்கு மேலே ஆயிரும். அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க இந்த காளியோட ஆட்டத்தை. இனிமேல் சட்டப்பேரவையில் எல்லாரும் சேர்ந்து விமர்சிக்கிறாங்க, இதைத்தானே அவன் செஞ்சான், அதைத்தானே இவன் செஞ்சான் அப்படின்னு சொல்லி 5 வருஷத்தில் இது இப்படி தான் ஜெயலலிதா செஞ்சாங்க. 91 ஆக ஒன்று ஓட்டு போட்டாங்க. கடைசியில் 96 ஏன் இவ்வளோ நாள் ஜெயிலில் போடாமல் பிடிச்சிருக்கீங்கன்னு சொல்லி பிரச்சனை பண்ணி கடைசியில் ஜெயலலிதாவை தூக்கி எறிஞ்சாங்க. விஜய் மீதும் இப்போ அதிருப்தி வரும், விஜய் மீதும் வந்து மக்கள் விமர்சனம் அதிகமாக. விஜய் என்ன கடவுளாம? கடவுள் ரேஞ்சில் வச்சுருக்கீங்க. எப்படி தூக்கி கடாசனாங்க பண்றாங்க? தாவேக்கான்னு சொன்னா எப்படி கடாசனாயன் மட்டும் பாருங்க, எப்படி தூக்கி எறிகிறாயன் மட்டும் பாருங்க. அட்ரஸ் இல்லாத அளவுக்கு தூக்கி எறிஞ்சிருவாங்க. சட்டப்பேரவையில எல்லா கட்சி தலைவர்களும் வந்து தாவேக்காவை விமர்சிக்கிறாங்க. அந்த இடத்துல பதில் சொல்லாம எக்ஸ்ல போய் பேசியிருக்காரு, என்ன காரணம்? ஆமாம், அவருக்கு எங்கே பேசணுமோ அங்கே தானே. அவருக்கு இங்கே பேசுகிறதுக்கு இப்போ தெரியல, என்னன்னு தெரியல. பசங்க அங்கே டைப் அடித்து வச்சுருப்பாங்க, அவங்க அங்கே இருந்து ஆஃபீஸில் இருந்து தானே ஏற்ற முடியும். இவருக்கு அறிவு இருந்தால் அவர் நேரடியாக பதில் சொல்லுவார்ல. இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க, நான் ஒன்று அதுக்கு ஒரு பதில் சொல்லுவேன், நீங்கள் திருப்பி ஒரு கேள்வி கேட்பீங்க. ஓகே, இது தொழில். இப்போ நீங்கள் என்ன கேள்வி கேட்குறதுனே தெரிலன்னு வச்சுங்களேன், இல்லை நான் என்ன பதில் சொல்கிறேன்னே தெரில, நம்ம 3 உட்காண்டே இருப்பேன். சரிம்மா வணக்கம்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஃபேக்ஸ் கொடுத்து இதுதாம்மா நீங்கள் கேட்டதுக்கு பதில் அப்படின்னா நான் எனக்கு எவனா எழுதி கொடுத்தான்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? அந்த மாதிரி தான். இல்லை, அதுக்கு இன்னொரு தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா,
எதிர்க்கட்சிலாம் வந்து வெளிநடப்பு செஞ்சுட்டாங்க, அங்க பேசுறதுக்கு யாருமே இல்லை, அதனாலதான் அவர் பேசல. அதுதான் கேள்வி. அப்போ இவ்வளோ நாள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? கேள்வி கேட்டால் எந்திரிச்சு போனாலும் சரி, அதான் மைக் இருக்குது, லைவ் பண்ணிகிட்டு இருக்காங்க, அதுக்கு ஒன்று பதிலாக சொல்லித்தானே ஆவாங்க. எந்திரிச்சு போயிட்டாங்கன்னு விட்டுருவாரா? ஏதோ அசிங்கமாக வஞ்சிட்டு போயிடுறாங்க ஒன்று வச்சு. யாரு சொல்றீங்க? யாரோ ஒருத்தர் யாரையோ நீங்கள் நீங்கள் விஜய்ன்னு நினச்சிடக்கூடாது. அதுக்கு நடவடிக்கை எடுக்காங்க. எந்திரிச்சு போயிட்டாங்க பாவம் விட்டுருங்க, வஞ்சிட்டு எந்திரிச்சு போயிட்டாங்களே விட்டுருங்க, நாளைக்கு வேணாம், அது நேற்று நடந்ததுன்னு விட்டுருவீங்களா? நீங்கள் விட்டுருவீங்களா, விட மாட்டீங்களா? அப்போ உங்களுக்கு நாலேஜ் இருந்தால் நீங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லி தானே ஆகணும். நீங்கள் பாட்டு தெரிச்சு ஓடினீங்கன்னா, ஓடி போய் எழுதி வாங்கி கொடுத்தீங்கன்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு விஷயங்கள் அவர் பண்றது வந்து கொஞ்சம் தடுமாற்றமா ஸ்டார்டிங்ல இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டாலும், இப்போ எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து வந்து, ஏன்னா ஆளும் கட்சியை விட எதிர்க்கட்சி தான் அதிகமா இருக்குன்ற மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னும் போது, எல்லாருமே தொடர்ந்து சுட்டி காட்டிட்டே இருக்காங்கன்னும் போது, விஜயோடைய அந்த செயல்கள் வந்து இன்னும் நல்ல வழியில இருக்காதா சார்? அப்போ அதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, நல்ல வழியா கெட்ட வழியான்றது பிரச்சனை இல்லை. அதிகாரத்தை கைப்பற்றணும் அப்படின்றதான் அவரோட குறிக்கோள். சைரன் காரும் போலீஸ் ப்ரொடெக்ஷனும் டிஜிபி சல்யூட்டும் எனக்கு அடிக்கணுன்றது தான் இப்போ போட்டியே. அது அவருக்கு அடிக்கக்கூடாது, இவருக்கு அடிக்கக்கூடாது, எனக்கு அடிக்கணும்னு இப்போ அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோதான். ஓட்டு போட்ட வாயில் மண்ணு தான். ஓட்டு போட்டதில் முக்கால்வாசி பேர் பைத்தியம் தான், அரை பைத்தியம், முக்கால் பைத்தியம் தான். ஆனால் அவங்களுக்கு எதுவும் தெரிய போகிறதும் இல்லை. அவங்க யாருக்கு ஓட்டு போட்டாங்கன்னா அவங்களுக்கு தெரியாது. யார் எம்எல்ஏன்னு கூப்பிட்டு 10 பேர்கிட்ட கேட்டிங்கன்னா 9 பேர் தெரியாது. அவங்க விஜய்க்கும் இதுக்கும் ஊதிக்கும் ஓட்டு போட்டிருக்காங்க. புரியுதா? அவ்வளோதான். அதை அவர்கள் அனுபவிப்பார்கள். அனுபவிப்பாங்களா? ஆமாம். நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் விரைவில் இருந்தால் அவங்களே மண்ணவாரி தூத்தி துரத்தி விட்றாங்க கொஞ்ச நாளில். அதுக்கு நீங்கள் வெயிட் பண்ணணும். ஓகே சார், நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க, பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி. 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை வரும் உச்ச குரு பெயர்ச்சி உங்களுக்கு யோகத்தையும் லாபத்தையும் அள்ளித்தர, குரு பார்வையால் ஜாதக தோஷங்கள் நீங்கி சந்தோஷம் பெருக, சுபகாரிய தடைகள் அனைத்தும் விலகி சுபிட்சம் நிறைந்திட உங்களுக்காகவே உங்கள் பெயரிலேயே சங்கல்பம் செய்யப்படுகிறது. குமுதம் பக்தி ஸ்பெஷல் நடத்தும் அதி விசேஷமான தனி சிறப்புடைய குரு பெயர்ச்சி மகா யாகம். குரு அருளால் திருவருள் பெற்றிட உடனே முன்பதிவு செய்யுங்கள். 9840909525 அல்லது 892528000556. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.